காதல் தீயே. அத்தியாயம் 13. மகி வீட்டை விட்டு புறப்பட்டது கூட தெரியாமல் பிரம்மை பிடித்தவன் போல் தனது அறைக்கு சென்றவன் தலையணையை கட்டிக்கொண்டு படுத்தான் தீரன். மீண்டும் மீண்டும் அந்த நிகழ்வை நினைவிற்கு வர தீரனின் நெஞ்சில் ஏதோ மாற்றம் நிகழ்ந்தது. திடீரென மகியின் முகம் கண்முன்னே வர, மகி நம்மள தப்பா நினைச்சிருப்பாளோ? அவளும் அதிர்ச்சியில தானே போனா. அப்படிதான் இருந்துச்சு. நாளைக்கு மகியை பார்த்து இது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லிடணும் என நினைத்துக் கொண்டிருந்தவன் அவளின் இதழின் மென்மையில் படுக்கையில் தலையணையை அணைத்துக் கொண்டு புரண்டாள் தீரன். சோ தீரா, இது தப்புடா என தன் பெண் மண்டையில் தட்டியவன் தனது போன் ஒலிக்கவும் மகியின் நினைவிலிருந்து வெளியில் வந்தான். ஹலோ என போனை எடுத்து பேசியவன் போனில் கூறிய செய்தியை கேட்டதும் அணைத்திருந்த தலையணை துள்ளி விழ எழுந்து நின்றான் தீரன். இதோ வர என போனை அணைத்துவிட்டு விறுவிறுவென தன் பல்சரில் வெளியே புறப்பட்டான். இருள் படர ஆரம்பித்த பொழுதில் விண்ணில் இருந்து புறப்பட்ட அம்பு போல விரைந்து வண்டியை செலுத்தினான் தீரன். அடர்ந்த மரங்கள் இருந்த பகுதியில் சிறிது வெளிச்சம் தெரிய அந்த இடம் நோக்கி சீறி பாய்ந்து சென்றவன் தனது பல்சரை நிறுத்திவிட்டு, கூட்டமா இங்க என்னடா பண்றீங்க என கர்ஜித்தான். தீரனின் குரலில் அங்கிருந்த நால்வரும் அரண்டு விழிக்க இருந்தும் தைரியமாக, நாங்க பண்றதை நீ யாரா கேக்குறதுக்கு என ஒருவன் கேட்டான். இந்த நாட்டோட பிஎம், நீங்க பண்ற புறம்போக்குத்தனத்தை தட்டி கேட்க யாரா வரணும் என வேகமாக அவர்களை நோக்கி முன்னேறினான் தீரன். நாங்க 4 பேர் இருக்கோண்டா, நீ தனியா வந்து சிக்கிக்கிட்ட என அந்த நால்வரில் ஒருவர் சிரித்தான். தீரன் எதுவும் பதிலளிக்காமல் அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியத்தை ஆராய்ந்தான். தங்கள் ஊரில் உள்ள ஆற்றின் மணலை மாட்டு வண்டியில் திருட முயன்றிருக்கின்றனர். ஆத்து மணலை திருடுறீங்களே, உங்களுக்கு அறிவில்ல? ஒழுங்கா எல்லா மணலையும் கொட்டிட்டு ஓடி போயிருங்க, இல்லனா என்னடா பண்ணுவ என தீரனின் நெஞ்சில் கை வைத்து தள்ளினான் ஒருவன். ஒரு தள்ளுக்கு ஒரு அடி பின்னே நகர்ந்த தீரன் அடுத்த தள்ளுக்கு அசையாமல் நின்றான். சொன்னா கேட்க மாட்டீங்கள என்றபடி வேட்டையை மடுத்தி கட்டுக்கொண்டு தன்னை தள்ளி அவனின் தாடையில் ஒரு அடி அடித்தான். ஏர்பிடித்து உரமேறிய கரத்தில் தாடையில் அடி வாங்கியவன் 2 பல் உடைந்து விழ வாயிலிருந்து ரத்தம் வடிய கீழே விழுந்தான் அவன். ஒரு அடியிலேயே சுருண்டு விழுந்தவனை கண்ட மற்ற மூவரும் சேர்ந்து ஒன்றாக தீரனை தாக்க வர லாவகமாக அவர்களிடமிருந்து விலகி ஒருத்தனின் பின்னங்கால் நரம்பில் சரியாக ஓங்கி ஒரு புதை விட்டான் தீரன். அதில் கால் வழியில் உயிர் போக அங்கேயே சுருண்டு விழுந்தான். மற்ற இருவரும் தங்களை ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு இருவரும் சேர்ந்து தீரனின் கரங்களை பிடித்துக் கொண்டு மரத்தை நோக்கி பின்னே தள்ளி கொண்டு சென்றனர். தீரன் ஒரு காலால் ஊன்றி நின்று கொண்டு மற்றொரு காலால் இருவரில் ஒருவனின் உயிர் நாடியில் உதை விட்டான். அதில் அவன் ஐயோ அம்மா என கத்தியபடி கால் மடக்கி அமர்ந்து விட்டான். தன்னை பின்னே தள்ளி கொண்டு சென்ற மரத்தடியில் ஒரு பெரிய கட்டை கிடக்க அதை கையில் எடுத்து மீதம் இருந்தவனின் மண்டையை உடைத்தான் தீரன். அந்த கட்டையால் நால்வரையும் அடி வெளுக்க நால்வரும் வழிதாங்க முடியாமல் கத்தி கூப்பாடு போட்டனர். என்ன தைரியம் இருந்தா ஆத்து மணல திருடுவீங்க என பேசிக்கொண்டே அடி வெளுக்க ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் அவர்கள் மயங்கி விழ மணலை திருட இருந்த மாட்டு வண்டியில் அந்நால்வரையும் தூக்கி போட்டு அந்த இரவு வேளையில் ஊர் நடுவே உள்ள மரத்தில் கட்டி போட்டு அங்கிருந்த திண்டில் ஏறி கால் மேல் கால் போட்டு ராஜ தோரணையுடன் அமர்ந்தான். அவ்வழியே வந்த ஊர்க்காரன் ஒருவன் தீரனையும் மரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நால்வரையும் கண்டவன் ஓடி சென்று பஞ்சாயத்து தலைவரிடம் கூற மறுநாள் அதிகாலையிலேயே பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. அடி வாங்கிய அந்நால்வரும் பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள் என தெரிய வர தீரனை பற்றியும் அறிந்த அவர்கள் என்ன செய்வது என தெரியாமல் விழிப்புதுங்கி நின்றனர். அப்பொழுது உதய் மதியை அழைத்து வந்து அவளின் காதல் ரகசியம் பேசிக் கொண்டிருந்ததை தீரன் கண்டும் காணாதது போல் இறுக்கத்துடன் அமர்ந்திருந்தான். தீரனின் இந்த புது அவதாரத்தில் நெஞ்சில் குளிர் பரவ உதயனின் முதுகின் புறம் மறைந்து நின்று எதிரையே தன் இதய துடிப்பை மறைத்துக் கொண்டாள் மகி. உதயனின் பின்னே ஒளிந்தவளை கண்ட தீரன் புருவத்தை நெறித்தான். பிரச்சனை என்ன என உதயனிடம் கேட்டு அறிந்து கொண்ட மகி வியப்புடன் தீரனை பார்த்தாள். ஒரு ஆளா தனியா 4 பேர் அடிச்சிருக்கானே இந்த ஃபயரு என வியந்தவாறு பயம் நீங்கி ஆச்சரியத்துடன் தீரனை பார்த்தாள். மகியின் விழிகளில் மாறி மாறி தோன்றிய உணர்வுகளை கவனித்துக் கொண்டே இருந்த தீரனுக்கு புன்னகை தோன்ற அதை தன் மீசையை முறுக்கி விடுவது போல் மறைத்துக் கொண்டான். தீரனின் அசைவுகளை விடாமல் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த மகியின் விழிகளில் அவனின் புன்னகை தவறாமல் பட, அட திரட்டு கழுத, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிப்பு வேற கேக்குதா துறக்கே என மனதில் நினைத்துக் கொண்டு உதயின் முதுகின் பெண்ணை இருந்து வெளிவந்து கைகளை கட்டிக்கொண்டு தீரனை உறுத்து விழித்தபடி நின்றாள் மகி. மகியின் பார்வையில் தீரனுக்கு இன்னும் நன்றாக புன்னகை தோன்ற இருமுவது போல் அதை மறைத்தாலும் தீரனின் விழிகள் அவனின் சிரிப்பை தெல்ல தெளிவாக எடுத்து கூறியது. ஊர் மொத்தமும் பரபரப்புடன் இருக்க அப்பரபரப்புக்கு காரணமானவனோ தனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்பது போல் மகியை தொடர்ந்து பார்த்தபடி இருந்தான். அவனுங்க ஆத்து மணல திருடினது தப்புதான், அதுக்காக தீரன் அவனுங்களை அடிச்சு மண்டையை உடைச்சது தப்பு. இப்ப என்ன பண்ணலாம் என பஞ்சாயத்தில் ஒரு பெரியவர் பேச்சை ஆரம்பித்து வைத்தார். எங்க தீரன் பண்ணது என்ன தப்பு? அவனுங்க ஆத்து மணல திருடுவானுங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா
தீரன் என்னாச்சும் மண்டையை உடைக்கிறதோடு விட்டாங்க, நானா இருந்தா மண்டையை தனியா கழட்டி எடுத்திருப்பேன் என வீர ஆவேசமாக ஊர் இளைஞன் ஒருவன் பேசினான். ஏ சும்மா இருப்பா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சரியா நிரூபிக்கிறீங்களே. அவனுங்க பண்ணது சரின்னு நாங்க சொல்லவே இல்ல, அதுக்கு தீரன் பண்ணது சரின்னு சொல்ல முடியாதுல என ஒரு பெரியவர் குரல் கொடுத்தார். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க என கையில் உள்ள காப்பை ஏற்றி விட்டபடி கேட்டான் தீரன். தீரன் கேட்ட தோரணையில் ஊர்க்காரன் எவனும் பதில் சொல்ல யாருக்கும் தைரியம் வரவில்லை. அதை கவனித்த மகியின் புருவங்கள் பாராட்டும் விதத்தில் ஏறி இறங்கியது. தம்பி தீரா, கொஞ்சம் பொறுமையாரு. அவனுங்க மணல் திருடுறாங்கன்னு தெரிஞ்சதும் யாராவது பெரியவங்களை கூட்டிட்டு போய் வளைச்சு புடிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அடிச்சுட்டு வந்து கட்டி போட்டிருக்கியே, இது நியாயமாப்பா என்றார் கூட்டத்தில் இருந்த ஒருவர். அவனுங்க பண்ற தப்பு தெரிஞ்சும் அவனுக்கிட்ட போய் பொறுமையா கொஞ்சிட்டு இருக்கணுமோ? என்னைய பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது தப்பு இல்ல. என்னால நீங்க கொடுக்குற எந்த தண்டனையும் ஏத்துக்க முடியாது. ஆனா அவனுங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கலடா நீங்க எல்லாரும் தீரன் இல்ல, அண்ணலேந்து தீரனை பாப்பீங்க என வாளேந்து நிற்கும் ஐயனாராய் நின்றிருந்தான் தீரன். பஞ்சாயத்தார்கள் இருதலை கொள்ளி எறும்பாய் திகைத்திருந்தனர். அவர்களின் நிலையை பார்த்த மகி, என்னடா உன் அண்ணன் பேசின பேச்சுல ஊர்க்காரங்க இப்படி திகச்சு போயிருக்காங்க, இப்ப என்னடா நடக்கும் என தீரனை பார்த்தபடி அருகில் இருந்த உதயனிடம் வினவினாள். மதி கேட்டது காதல் விழாமல் ஒரு திசையை உற்று நோக்கியபடி நின்றிருந்தான் உதயன். கேட்ட கேள்விக்கு உதயனிடமிருந்து எவ்வித பதிலும் வராமல் போகவே திரும்பி உதயனை நோக்கியவள் உதயன் பார்த்த திசையும் மகியும் பார்க்க அங்கு ஒரு பெண் பாவாடை சட்டையில் இரட்டை ஜடையில் நின்றிருந்தாள். டே மச்சான், யாரா அந்த பொண்ணு என உதயனை பிடித்து ஒழுக்கியபடி கேட்டாள் மகி. தோரிகை என மெய்மறந்த நிலையில் கனவுலகில் இருந்து பதிலளித்தான் உதயன். உதயனின் மெய்மறந்த நிலையை விஷமத்துடன் பார்த்தாள் மகி. மகி என்ன பண்ண போறோ? அத்தியாயம் 14. விடிந்ததிலிருந்து சிங்கம்புணரி கிராமமே ஊர் நடுவே கூடி இருக்க அந்த பஞ்சாயத்து கூட்டத்தின் நடுவே நடு நாயகனாக தீரன் நின்றிருந்தார். அப்பொழுதுதான் பஞ்சாயத்து பற்றி கேள்விப்பட்டு விரைவாக அங்கு வந்து சேர்ந்தார் தீரனின் தந்தை சிதம்பரம். என்னடா இங்க சத்தம் போட்டுட்டு இருக்க, ஒரு மரியாதை கூட இல்லாம என தீரனை அதட்டியபடியே வந்தார் சிதம்பரம். தன்னை அதட்டியவரை முறைப்புடனே பார்த்து நின்றான். என்னடா முறைக்கிற? இவருக்கு வேற வேலை இல்ல என நினைத்துக் கொண்டு பார்வையை அவரிடமிருந்து திருப்பினான். அப்பொழுது அவனது பார்வையில் மகியும் முதியனும் சிரித்தபடி பேசி கொண்டிருப்பது விழுந்தது. இங்க இவ்வளவு அமளித்தமிழ் நடக்குது, இது ரெண்டு எண்ணத்தை அப்படி பேசி சிரிச்சுட்டு இருக்குங்க என மகியை கூர்ந்து நோக்கினான் தீரன். டே எருமை, அப்படி என்னடா பார்த்துட்டு இருக்க என உதயனை உலுக்கினாள் மகி. தூரிகா என ஒருவித மயக்கத்தில் ஆழ்ந்தபடி பதில் உரைத்தான் உதி. தூரிகாவா? யாரா அந்த பொண்ணு? எனக்கு தெரியாம கேர்ள் ஃபிரெண்ட் என உதயனின் பார்வையில் திசையை மகியும் பார்த்தாள். அங்கு தெருவின் ஒரு ஓரத்தில் குட்டி குட்டி பசங்களுடன் கோலி குண்டு அடித்து விளையாடி கொண்டிருந்தாள் தூரிகா. ஹே, அந்த பாவாடை சட்டையில ரெட்ட ஜடை போட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிட்டு இருக்கே ஒரு பொண்ணு, அதுவா தூரிகா? எத? ஏன் தூரிகாவா என அதிர்ந்த மயக்க நிலையிலிருந்து வெளிவந்து மகியை பார்த்தான் உதயன். ஆஹா, நீ அவளை பார்த்த பார்வை எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்ப இல்லையா? அடி பைத்தியம், அவளே குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கா, நான் அதை பாத்துட்டு இருந்தேன் பக்கி, உடனே கதை கட்டிடாத. அப்படியா சார்? ரைட் விடு. அந்த பொண்ணு யார் மச்சான்? அந்த நண்டு பாட்டியா? ஆமா, என்னைய சோத்தலையும் சேர்த்தலையும் அடிச்சவ என புன்னகையுடனே கூறினான் உதயன். சேத்துல அடிவானது தெரியும், இதேடா சோத்துல அடி, இதேப்ப எல்லாம் நேத்துதான். நான் சந்திர சொல்லலாம்னு நினைச்சேன், நீதான் வேப்பில அடிக்கிற மாதிரி இருந்தியே, நான் எங்க சொல்றது. ஆமா, நீ நேத்து ஒரு மாதிரி இருந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கதையை சொல்லு. என்னமோ நடந்திருக்கு, கவனிச்சுக்கிறேன் என கூறிவிட்டு நேத்து நடந்தவற்றை கூறினான் உதயன். அதை கேட்ட மகி சத்தம் போட்டு சிரிக்க பஞ்சாயத்தில் உள்ள ஒரு சிலர் மகியை வித்தியாசமாக பார்த்தனர். மகியை வித்தியாசமாக பார்ப்பதை உணர்ந்த உதி அவளை சற்று தள்ளி தனியே அழைத்து சென்றான். ஏண்டி இப்படி கெக்க பெக்கன்னு சிரிக்கிற? சரி, இப்ப நீ சொல்லு, நேத்து நீயே ஒரு மாதிரி இருந்த, அண்ணன் வீட்டுல என்ன நடந்துச்சு? உதயன் கேட்டதும் சிரித்துக் கொண்டிருந்த மகிக்கு நேற்றைய நினைவு தாக்க அனிச்சை செயலாக தீரனை திருப்பி பார்த்தாள். அப்பொழுது சரியாக தீரனும் அவளைத்தான் பார்த்தபடி இருந்தான். இருவரின் பார்வையும் மோதிக்கொள்ள இருவருக்குள்ளும் நேற்றைய நினைவு முகிழ்ந்தது. நேற்றைய நினைவின் தாக்கத்தில் இருவருமே அரை நொடியில் தங்கள் பார்வையை விலக்கிக் கொண்டனர். மகி அமைதியாக இருக்கவும் மகியின் பார்வையை திறந்தவள் அவள் தீரனை பார்ப்பதை அறிந்து கொண்டான் உதி. ஏ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லடி, அதை விட்டுட்டு தீரன் என்ன பார்த்து நிக்கிற? அப்ப என்னமோ நடந்திருக்கடி. ஒன்னும் இல்ல என்றவாறு சிதம்பரம் தன்னை மாமா என அழைக்க சொன்னது வரை கூறினாள் மகி. அடிப்பாவி, அங்கேயும் போய் அவர்கிட்டே வாழிச்சு வந்திருக்க, கொழுப்பாடி உனக்கு. அவர் ஏதோ நல்லவரா இருந்ததுனால இப்படி நல்ல விதமா பேசியிருக்காரு, வேற யாராச்சும் இருந்திருந்தா உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க என ஒரு தோழனாய் தன் தோழியை கண்டித்தான் உதயன். சரி, நீ பொறுமையா எனக்கு அட்வைஸ் பண்ணு, நான் போய் கொஞ்ச நேரம் கோலி குண்டு விளையாடிட்டு வரேன். இப்ப நீ எதுக்கு எங்க போற? இங்க பஞ்சாயத்து பாக்கலையா?
எனக்கு விளையாடணும்னு ஆசையா இருக்கு, சோ போறேன். இந்த பஞ்சாயத்தை பார்த்து என்ன பண்றது? ஒரு அடி இல்ல, உத இல்ல, வெறும் வாயில தான் வடை சுட்டு இருக்கானுங்க. நான் விளையாட போறப்பா. எவளுக்காச்சும் மண்டை உடைஞ்சா என்னை கூப்பிடு, வட்டா நண்பா. என்ன சிட்டாக பறந்தாள் மகி. ஐயோ கடவுளே, இவளை இவ வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இன்னும் நான் என்னென்ன சித்திரவதை அனுபவிக்க போறனோ என தனக்குள்ளே புலம்பிக் கொண்டு பஞ்சாயத்தை கவனிக்க ஆரம்பித்தான் உதயன். மகியின் பார்வையை சந்தித்த தீரன் நிலை தடுமாறி கொண்டிருந்தான். ஷோ, இனி எப்படி இம்சம் பண்றாளு என மகியின் மீது காரணம் என்று கோபப்பட்டான் தீரன். ஒருவாறு தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு பஞ்சாயத்தில் நடப்பதை கேட்க ஆரம்பித்தான். இப்ப முடிவா என்னதான் சொல்ல வரீங்க என பஞ்சாயத்தாரிடம் கத்திக் கொண்டிருந்தார் சிதம்பரம். இந்த மாதிரி ஊர் கடங்காம சுத்தி இருக்கிற தீரனை இனியும் சும்மா விட முடியாது என்றார் ஒரு பெரியவர். அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க என ஆத்திரத்தை உள்ளடக்கிய குரலில் வினவினான் தீரன். கொஞ்சம் பொறுமையா இரு தீரா, அவங்க சொல்ல வரத சொல்ல விடு என தீரனை அடக்கினார் சிதம்பரம். நீ என்னப்பா பொறுமையா இருக்கிறது? ஊர் ஆத்திர மணல் அண்ணனும் நடுராத்திரியில நான் போய் புடிச்சிட்டு வருவேனா? அப்ப எல்லாரும் நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இப்ப வந்து அது நொட்டா இது நொட்டன்னு சொல்லிட்டு இருக்கத நான் அமைதியா கேட்டுட்டு இருக்கணுமா? அதுக்காக என்னைய பாராட்டணும்னு நான் சொல்லல. தப்பு பண்ணனவங்களுக்கு தண்டனை கொடுக்காம என்னைய பிடிச்சி எதுக்கு குற்றவாளி மாதிரி பாத்துட்டு இருக்காங்க? தீரா, நீ சின்ன பையன், கொஞ்சம் வார்த்தைய கவனமா விடு. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வயசுல இல்ல பெரியப்பா, மனசுல நல்ல எண்ணத்துல நியாயமா நடக்கிறதுல இருக்கு என கூட்டத்தில் ஒருவன் குரல் கொடுத்தான். டேய், என்ன ஆளாளுக்கு துள்ளிட்டு இருக்கீங்க? அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை? இந்த பஞ்சாயத்துக்கு என்ன மரியாதைங்கிற என பஞ்சாயத்தாரில் ஒருவர் அதட்டினார். டேய், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பெரியவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேண்டா. டேய் தீரா, சொல்டா, எல்லாரும் உன் பேச்சதானே கேக்குறானுங்க. டேய், கொஞ்சம் அமைதியா இருங்க பசங்களா. இந்த பஞ்சாயத்து என்னதான் சொல்லுதுன்னு பாக்கலாம் என தன் மீசையை முறுக்கியவாறு நின்றான் தீரன். தீரன் பண்ணினது சரியாவே இருந்தாலும் அவன் பண்ணினது நியாயம் இல்ல. அந்த 3 பேரை அடிக்க இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? இதுல மட்டும் இல்ல, ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலயும் தீரன் பையன் சம்பந்தம் இல்லாம இல்ல, ஏதாவது ஒரு வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனை இதுக்கு மேலே சும்மா விடப்படாது என பஞ்சாயத்து தலைவர் கூறிக்கொண்டிருக்க இடையில் புகுந்தான் முதியன். சும்மா நிறுத்துங்க. என்னமோ தீரன் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? உங்க பொண்ணை கையை பிடிச்சு இழுத்தாரா? ஏதாவது திருடினாரா? இல்ல உங்க தலையில கள்ள தூக்கி போட்டாரா? தப்பு பண்றவங்களை தட்டி கேக்குறாரு, அவ்வளவுதானே. அதுக்கு இப்படி மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க என கத்தினான் உதயன். உங்களை மாதிரி 4 எழுத்து படிக்க சொல்லி கொடுக்கறான்ல, அதான் அவன் பண்ற பெரிய தப்பு. அப்படி வெளியே போய் படிச்சதுனாலதான் நேத்து பிறந்த நீல இப்படி பஞ்சாயத்து முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருக்க. போடாங்கிட்டு என உதயனை விரட்டினார் ஒரு பெரியவர். அதானே, உடனே இப்படி சொல்லி அடைக்கிறீங்க. நல்லா இருக்கு உங்க நியாய தர்மம். கூட கூட வாய் பேசிட்டு இருந்த அடிச்சு வாய உடச்சுடும் பாத்துக்க என்றார் மற்றொரு பெரியவர். பெருசு, அவ்வளவுதான் உங்க மரியாதை. நாங்களும் பொறுத்து போனா ரொம்பதான் பேசுற என கூட்டத்தில் ஒருவர் குரல் கொடுக்க ஆற்று மணல் அள்ளிய விவகாரம் பெரியவர்கள் இளைஞர்கள் சண்டையாக மாறியது. அனைவரையும் அமைதிப்படுத்த சிதம்பரம் மிகவும் கஷ்டப்பட்டார். பஞ்சாயத்தில் ஒரே கைகலப்பாக இருக்க விளையாடி கொண்டிருந்த மகியின் கவனம் பஞ்சாயத்தின் புறம் திரும்பியது. இவனுங்க ஒரு முடிவுக்கு வரமாட்டானுங்க போலயே என முணுமுணுத்தவாறு தன் விளையாட்டை தொடர்ந்தாள் மகி. ஒரு வழியாக அனைவரையும் கட்டுக்குள் வரச் செய்து அமைதிப்படுத்தினார் சிதம்பரம். எழுத்துக்கும் இருக்காம உங்க முடிவை சீக்கிரம் சொல்லுங்க என பஞ்சாயத்தாரை பார்த்து கூறினார் சிதம்பரம். ஆத்து மண்ல திருடினவங்கள அடிச்சது தீரனே அவங்களுக்கு தண்டனை கொடுத்ததுனால அவங்கள விட்டுறணும். யோசிக்காம முந்திரி கோட்டை மாதிரி அவங்களை அடிச்சு மண்டைய உடைச்ச குற்றத்துக்காக 5000 பணமும் இனிமே இது மாதிரி அடாவடித்தனம் பண்ண மாட்டேன்னு ஊர் முன்னாடி தீரன் எழுதி கொடுக்கணும் என பஞ்சாயத்தார் ஒரு மனதாக தீர்வு கூறினர். ஆடப்போங்கடா நீங்களும் உங்க பஞ்சாயத்தம் என ஊர் இளைஞர்கள் செடுத்தபடி நின்றனர். என்னால இதை ஏத்துக்க முடியாது. நேத்து நைட்டே திருடன் அவனுங்க கைய உடைச்சு விட்டுருக்கணும். ஊர் பஞ்சாயத்தை பாத்துக்கணும்னு கொண்டு வந்து அவனை கட்டி போட்டேன்ல, நான் பண்ணது தப்புதான் என தீரன் கூறி முடிக்கையில் தீரன் கட்டி போட்டிருந்த 4வரும் கதரும் சத்தம் கேட்டு அனைவரின் கவனமும் அந்நால்வரையும் கட்டி போட்டிருந்த மரத்தின் திசையை நோக்கி திரும்பியது. உதயனுக்கு மட்டும் மகியின் நினைவு வர, ஐயோ மகி என தலையில் கை வைத்தான். அதை கேட்ட தீரன், ஏண்டா அவனுங்களால மகிக்கு ஏதாவது பிரச்சனையா என்றான். அட நீ வேற என்ன, கதறது அவங்க தானே, மகியாலதான் அவங்களுக்கு பிரச்சனை, என்ன பண்ணி வச்சிருக்காலும் தெரியலனே என கூறிவிட்டு கூட்டத்தை வேகமாக விலக்கிக் கொண்டு முதல் ஆளாய் அந்நால்வரை நோக்கி ஓடினான் உதயன். ஏன் இவன் என்ன வளரிட்டு போறான் என உதயனை பிடித்தொடர்ந்து தீரனும் சென்றான். அங்கு தீரனின் கண்முன் தெரிந்த காட்சியில் இந்த புள்ள பொண்ணா இல்ல பேயா என அதிர்ந்து நின்றான் தீரன்.